வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். மஹிந்த தரப்பின் 100க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களின் விசேட முடிவுகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆளுங்கட்சி ஆதரவளிக்கும் அமைச்சர்களில் சுமார் 102 பேர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றனர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் நடத்துவது தொடர்பில் அவர்கள் இதற்கு முன்பதாக ஜனாதிபதியுடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஜனாதிபதி தலைமையிலான பொதுக்கூட்டத்தில் ஏறக்குறைய 60 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உத்தியோகபூர்வ தீர்மானத்தின் அடிப்படையில் தமது தனிப்பட்ட தீர்மானங்களை எடுக்க அவர்கள் தயாராக இருப்பதாக இனிய உறுப்பினர்கள் தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. பொதுஜன பெரமுன தனி வேட்பாளரை நிறுத்த முடிவு செய்தாலும் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தற்போதைய ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க இருக்கின்றனர். பொதுஜன பெரமுன ஆளுங்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த 120 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 20க்கும் குறைவான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கட்சியின் கருத்தை ஏற்றுக்கொண்டுள்ளனர். அந்த குழுவிலிருந்து பெரும்பாலானவர்கள் தனிப்பட்ட தீர்மானங்களை மேற்கொள்வதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தமிழர்கள் மாத்திரமே ரணிலுக்கு வாக்களிப்பார்கள். ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் மாத்திரமே ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிப்பார்கள் என்றும் அதுவும் எமக்கு சாதகமாக அமையும் என்றும் ரஷ்யாவுக்கான ரஷ்யா இலங்கை தூதுவர் அறிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது அரசாங்கத்தில் அமைச்சு பதவிகளை வகிப்பவர்கள் மாத்திரமே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர். 2022ஆம் ஆண்டு நிபந்தனைகளின் அடிப்படையில் ஐக்கிய தேசிய கட்சி தலைவரான ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்திருந்தோம். இந்த 2 ஆண்டு கால பகுதியில் பொதுஜன பெரமுன ஒத்துழைப்பை இந்த ஜனாதிபதி தேர்தலிலும் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் அவர் செயற்பட்டார். நல்லாட்சி அரசாங்கத்தில் எவ்வாறு சுதந்திர கட்சியை பலப்படுத்தினாரோ அவ்வாறு பொதுஜன பெரமுனவையும் பலவீனப்படுத்த முயற்சித்தார். நாங்கள் அதற்கிடமளிக்கவில்லை. இதற்கமைய பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் வேட்பாளராக களமிறங்க தீர்மானித்திருப்பதாகவும் செய்தியாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் ரஷ்யாவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர். ரணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்சவுக்கு இடையில் விசேட சந்திப்போன்றோம். ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஆதரவை பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முயற்சித்து வரும் நிலையில் அந்த கட்சியின் சில நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாகவும் இழுபறி நிலைமைகள் ஏற்படுகின்றன. ஜனாதிபதி ரணிலுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் மற்றொரு முக்கியத்துவம் வாய்ந்த கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. ஜனாதிபதி வேட்பாளர் உருவாக்கப்பட்டுள்ள புதிய கூட்டணி உட்பட விடயங்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் மொட்டு கட்சியின் நிறுவனர் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் தீர்க்கமான சந்திப்புகள் அண்மையில் நடந்தன. ஜனாதிபதி தேர்தலில் தமக்கு ஆதரவளித்தால் மொட்டு கட்சி உள்ளூராட்சி சபை தேர்தலில் 30% மாகாண சபை தேர்தலில் 35% நாடாளுமன்ற தேர்தலில் 40% போட்டியிடுவதற்கான ஒதுக்கீடுகள் வழங்குவதற்கு ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். எனினும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் 90%, நாடாளுமன்ற தேர்தலில் 70%, மாகாண சபை தேர்தலில் 70% தமது கட்சி ஒதுக்கப்பட வேண்டும் என்ற பசில் ராஜபக்ச வலியுறுத்தியிருக்கின்றார். இதனால் 2 தரப்புகளுக்கிடையில் இணக்கப்பாட்டுக்கு வருவது இழுபறியில் இருக்கிறது. இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமது கட்சியின் நிலைப்பாட்டை மொட்டு கட்சியின்றி அறிவிக்கும் என்ற ஏற்கனவே செய்தியாளர் சந்திப்பில் மஹிந்த ராஜபக்ச அறிவித்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இலவச விசா திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு. இலங்கை உட்பட 55 நாடுகளுக்கு இலவச விசா திட்டத்தை அல்ஜீரியா அறிமுகம் செய்கின்றது. அல்ஜீரியாவில் சுற்றுலா பயணிகளுக்கான பயண நடைமுறைகளை இலகுவாக்குவதன் மூலம் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த இந்த புதிய இலவச விசா கொள்கை அறிமுகம் செய்யப்படுகின்றது. புதிய விசா கொள்கையை அறிமுகப்படுத்தியதன் மூலம் வட ஆப்பிரிக்க நாடுகளில் சுற்றுலாத்துறை முன்னேற்றம் அடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. அரசாங்க ஆதரவுடன் கட்டவிழ்த்து விடப்படும் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள். அரசாங்க ஆதரவுடன் தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் இடம்பெற்றதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் கருப்பு ஜூலை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் 24ஆம் திகதியிலிருந்து 29ஆம் திகதி வரை தமிழ் மக்களுக்கு எதிராக கட்டவிழ்த்து விடப்பட்ட பாரிய வன் செயல்களின் நினைவு கூறுகின்ற ஒரு வாரமாக இதனை நாங்கள் அனுஷ்டிக்கின்றோம். இந்த வாரத்தில் பல காலமாக பல தசாப்தங்களாக தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறைகள் நடத்தப்பட்டு வந்து இறுதியில் 83ஆம் ஆண்டு மிக மோசமான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டது. அரசு இயந்திரங்களில் அரசாங்கங்களுக்கிடையில் நிகழ்ச்சி நிரலே தான் இந்த வன்முறைகள் காலத்துக்கு காலம் நடைபெற்று வருகின்றது. 50 ஆண்டுகளில் அதன் பின்னர் 1971ஆம் ஆண்டு 1981ஆம் ஆண்டுகளில் சொல்லி தொடர்ச்சியாக தெற்கில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு எதிரான வன்முறை பிரிவிக்கப்பட்டிருக்கிறது.
அந்த வன்முறைகளில் முக்கிய விடயத்தை அவர்கள் கண்ணும் கருத்துமாக அவதானித்திருக்கின்றார்கள். அது தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்திருக்கின்றது. எங்களுடைய வர்த்தகர்கள் பொருளாதாரத்தை நிமிர்த்தி வைத்திருந்தவர்கள் அவர்களுடைய வர்த்தக ஸ்தாபனங்கள் கடைகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. ஆகவே இந்த அரசாங்க நிகழ்ச்சி நிரலில் தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை அளிப்பது ஒரு முக்கிய பங்கமாக இருக்கின்றது. இப்பொழுது நாடு வங்குரோத்தடைந்திருக்கிறது. தங்களுடைய பொருளாதாரத்தை சீரழித்து விட்டார்கள் என்றும் எங்களை அழிப்பதாக நினைத்து கொண்டு இறுதியில் நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரழித்திருக்கின்றார்கள். எங்களுடைய வர்த்தகர்களுடைய பொருளாதாரத்தை அளித்தது மட்டுமல்ல, அதன் பிரதிபலனாக பல ஆற்றல் உள்ளவர்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். அவர்கள் தனவந்தர்களாக வாழ்கின்றார்கள். இந்த வன்முறைகளில் நாட்டிலேயே அதற்கு பிறகு 3 தசாப்த யுத்தம் நடந்தது. அதற்கு பல விதமான செலவினங்கள் ஏற்பட்டன. 1983ஆம் ஆண்டு பயங்கர வன்முறை நடந்தபோது நாங்கள் எங்கள் வீடுகளை விட்டு ஓடி வேறு இடங்களில் புகலிடம் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது. முதலாவது கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அகதி கப்பலில் வந்தவன் நான். 3 நாட்களாக தொடர்ச்சியாக எந்தவித உணவில்லாமல் வந்திருக்கின்றோம். ஏனென்றால் 29ஆம் தேதி அந்த கப்பல் துறைமுகத்திலிருந்து புறப்பட்டிருந்த வேளையில் மிக மோசமான வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு பலர் கொல்லப்பட்டனர். ஆகையினால் இனிமேலும் கப்பல் துறைமுகத்தில் இருப்பது பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி உணவு இல்லாமல் கப்பல் புறப்பட்டது. புத்தளத்தில் இடம்பெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எழுச்சி மாநாடு. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எழுச்சி மாநாடு புத்தளத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குறித்த நிகழ்வில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் ரிசார்ட் பகுதியின் கட்சியின் தவிசாளர் அமீர் அவர்கள் கலந்து கொண்டனர். முன்னாள் மாநகர சபை உறுப்பினர், முன்னாள் நகர சபை உறுப்பினர்கள், பிரதேசபை உறுப்பினர்கள், கட்சியின் உயர்பிட உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். குவைத்தில் இலங்கையருக்கு ஏற்பட்ட துயரம். குவைத்தில் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்கான இலங்கையைச் சேர்ந்த இளைஞன் இன்று தாயகம் திரும்பினார். ராஜாங்கனி பிரசித்தினை வசிப்பிடமாக கொண்ட சகர லக்ஷ்மன் திலகரத்ன என்ற இலங்கையரை இவ்வாறு பாதிப்புக்கு இலக்காகியிருந்தார். குவைத்தில் சிற்றுண்டிச்சாலையில் உணவு விநியோக பணியில் ஈடுபட்ட போது துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றது. சிற்றுண்டிச்சாலைக்கு வந்த குவைத் நாட்டவர் ஒருவர் உணவு தாமதமாக வந்ததன் காரணத்தில் கோபமடைந்து நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இலங்கையர் காயமடைந்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் குவைத் நாட்டுக்கு குறித்த வேலைக்காக சென்றிருந்தார். உயிராபத்தான சம்பவத்துக்கு முகம் கொடுத்த சஹராவுக்கு எவ்வித நட்டஈடும் வழங்கப்படவில்லை என்றாம். எவ்வித பணமும் இன்றி இவர் தாயகம் திரும்பியிருக்கின்ற வேதனைப்படியான விடயங்களில் ஒன்றோ. முதலமாக பகிரங்கமாக அறிவித்தார் ரணில் விக்ரமசிங்க. 4 முஸ்லிம் அரசியல்வாதிகளும் பங்கேற்போம். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக மேடையில் அறிவித்தார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. அனைவரையும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பது முதன்மை நோக்கம் என்றாம். சவாலை கண்டு ஒருபோதும் ஓடவில்லை என்றும் வாய்ப்பேச்சு விடுத்து கடமையை செய்வோம் என்றாம். நாட்டை மீட்பதாக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவேன் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. சவால்களிலிருந்து தாம் ஒருபோதும் பின்வாங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பல அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தும் 50க்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், காலி மாவட்டத்தைச் சேர்ந்த 15,000க்கும் அதிகமான மக்கள் அரசாங்கத்தின் எதிர்கால வேலை திட்டத்தை மக்களுக்கு அறிவிக்கும் இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டதாக அறிய முடிகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கான நாட்சம்பளம் 1,700 ரூபாய் வழங்குமாறு கோரி பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கும் அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி ஹட்டனில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதை பின்பு அறிவிக்கின்றோம். சமய பிரச்சினைகளில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம். அரசியல் ரீதியான சமய பிரச்சினைகளில் அரசியல்வாதிகள் தலையிட வேண்டாம் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுஜல தேரர் ஞானதேரர் அறிவிக்கின்றார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச முன்னிலை வகிக்கின்றார் என்பதை மேலோட்டமாக பார்க்க முடியும். எதிர்காலத்தில் தமது கட்சி யாருக்கு ஆதரவளிப்போம் என்பதை மக்களுக்கு அறிவிப்போம் என்று பொதுஜல பின அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட ஞானதேரர் அறிவித்திருக்கின்றார். ஈழத்தமிழர் ஒருவர் பிரான்சில் தற்கொலை. கிளிநொச்சி உருத்துபுரம் பகுதியினைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் 4 வருடங்களுக்கு முன்னர் பிரான்ஸ் நாட்டுக்கு அகதி கோரிக்கை அமைவாக புலம்பெயர்ந்துள்ளார். இளைஞரின் குடும்பம் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு இறுதி யுத்தத்தில் சகோதரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். இவரின் சகோதரன் பிரான்ஸ் நாட்டில் வாழ்ந்து வரும் நிலையில் அவரின் உதவியுடன் குறித்த இளைஞன் பிரான்ஸ் நாட்டுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்னர் தரகரோடாக நுவரெலியா பகுதியைச் சேர்ந்த அழகிய பெண் ஒருவருக்கு திருமணம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இருவரும் காதலித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் குறித்த இளைஞன் அதிக பணத்தை பெண் விரும்பும் தேவைகளையும் நிறைவு செய்து வந்துள்ளார். இறுதியாக 1,80,00,000 ரூபாய் பணம் குறித்த பெண்ணுக்கு அனுப்பி வைத்துள்ளார்.
அதனை பெற்றுக்கொண்ட பெண் தனது சகோதரியின் திருமணத்தை மிக சிறப்பாக நடத்தி முடித்துள்ளார். இவ்வாறு பல தீபைகளையும் இந்தியாவுக்கு குடும்பத்துடன் சுற்றுலாவும் சென்று வந்துள்ளார். இளைஞனுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வீடியோ கோலில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமாக காதலி முன் கண்முன் இளைஞன் தூக்கட்டு இழந்திருக்கின்றான். இந்த சம்பவத்தில் கிளிநொச்சி உருத்திரபுரம் பகுதியைச் சேர்ந்த பாலசுப்பிரமணியம் கிருசிகன் வயது 31 என்ற இளைஞனை சம்பவத்தில் உயிரிழந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக இளைஞரின் குடும்பத்தினர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்துள்ளனர். புதிய கடவுச்சீட்டு தொடர்பில் வெளியான தகவல். அடுத்த வருடம் ஜனவரி மாதம் தொடக்கம் ஜனவரி 1ஆம் தேதி தொடக்கம் இலங்கையர்களுக்கு பாதுகாப்பானதும் புதுப்பிக்கப்பட்டதுமான முறையில் லத்திரனியல் கடவுச்சீட்டுக்களை குடிவரவு திணைக்களம் அறிவிக்கின்றது. ஜூலை 16ஆம் தேதி தொடக்கம் இணையதளத்தினூடாக லத்திரனியல் கடவுச்சீட்டுக்கள் பெற்றுக்கொள்வதற்கு முன்பதிவு செய்து கொள்ள முடியும். முன்பதிவு செய்துள்ள கடவுச்சீட்டு விண்ணப்பதாரர்கள் மற்றும் குடிவரவு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் பிராந்திய அலுவலகங்களுக்கு வருகை தருமாறும் முன்பதிவுகள் இன்றே குடிவரவு திணைக்களத்துக்கு செல்வதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். பதிவு செய்த பின்னர் முன்னுரிமை அடிப்படையில் கடவுச்சீட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் திணைக்களம் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்படுகின்றது. யாழ் போதனா வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு. போதனா வைத்தியசாலையில் வழங்கும் சேவைகளில் முக்கிய ஒரு சேவையாக விளங்குவது வெளிநோயாளர் பிரிவாகும். வெளிநோயாளர் பிரிவில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளர்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்கின்றனர். வெளிநோயாளர் பிரிவானது வார நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் மாலை 6:30 மணி வரையும், வார இறுதி நாட்கள் விடுமுறை நாட்களில் காலை 7 மணி தொடக்கம் மாலை 12 மணி வரையும் சேவையினை சிறப்பாக வழங்கிய வண்ணம் உள்ளனர். அரசு தனியார் நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் வெளிநோயாளர் பிரிவில் சேவை பெற வேண்டுமாக இருந்தால் மாலை 4 மணி தொடக்கம் 6:30 மணி வரை இந்த சேவையினை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நடைமுறை தொடர்ச்சியாக இருந்தாலும் பொதுமக்களின் வரவு குறைவாக இருப்பதாகவும், எனவே இந்த தகவல்களை ஏனையவர்களுக்கு தெரியப்படுத்துமாறும் தங்கமுத்து சத்தியமூர்த்தி அறிவிக்கின்றார். தொடர்ந்து டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு வீடியோ பதிவொன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் தருகின்ற விளக்கங்களையும் தொடர்ந்து பார்வையிட இருக்கின்றோம். இது வந்து என்னுடைய குவார்ட்டர்ஸ், நீங்கள் பார்த்தா தெரியும். இந்த ஆள் இருக்குது, இங்கே இருக்குது பி, அதுதான் என்னுடைய குவார்ட்டர்ஸ். இன்றைக்கு சண்டே மார்னிங் கொஞ்சம் இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அப்போ அதுக்காண்டி ரெடி ஆகி கொண்டிருக்கேன். எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், ஐ எம் அ டயபெட்டிக் பேஷண்ட். சாவச்சேரி ஹாஸ்பிட்டலுக்கும் போய் எனக்கு மெட்ஃபோமின் எடுக்க இயலாது, இந்த சிபிஎஸ் பார்க்க இயலாது. ஜாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இப்போ அதுவும் இப்போ திருப்பி ஒரு பிரச்சனையாக போயிடும். நான் அங்கே வந்துட்டேன்னு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் ஒரு சிபிஎஸ் பார்க்குறதுக்கு வேறு ப்ரைவேட்டுக்கு போகிறாருண்டு திருப்பி எழுதிருக்கணும். அப்போ அதுக்கும் போக இயலாது. ஒரு ஃபார்மசியில் போய் நின்று மருந்து வேண்டும்னு பார்த்தா ஃபார்மசியில் போய் இந்த பிளட்டை கேப்லரி பிளட் சுகர்னு சொல்கிறது சிபிஎஸ்ன்னு சொல்லி அதையும் பார்க்க இயலாது. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நான் ஒரு இடம் போகாத இப்படி எஸ்ஸான்னு சொல்லுது, தான் சட்டம். அதாவது வந்து வைத்தியசாலைகளுக்குள்ளே போய் இது செய்ய இயலாது, என்னது மருந்து எடுக்க இயலாது. நான் ஒரு டாக்டர்ன்றோடைய எனக்கு தெரியும். பட் நான் இப்போ ஒரு பிளட் சுகர் குளுக்கோமீட்டர் ஒன்று வேண்ட போகிறேன். இது ஒன்று வேண்டி நானே தான் பார்க்கணும். அந்த நிலைமையில் தான் எங்களோட நாடு இயங்கி கொண்டிருக்கு. அதாவது வந்து இந்த மருத்துவ இருக்கிற குறைபாடால் கதைச்சதுக்காண்டி எனக்கு இவர் செய்திருக்கிறது வந்து கடைசி வருடம் போய் மருந்து எடுக்கல அளவுக்கு இப்போ நான் அது மயங்கி விழுந்தால் கூட இட்ஸ் ஓகே. அதுதான் எங்களோட சட்டங்கள் என்ன சொல்லுன்னு சொன்னால், நீங்கள் ஓகே பேசி நான் டாக்டர் தான் ஏதாப்பா நான் சரி மற்ற நான் கிணவர் அடித்து கேட்டுருந்தேங்க குவார்ட்டர்ஸில் நான் நிற்கிறீங்க இப்போன்னு சொல்லி அதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேன்னா அந்த பின்னால் இங்கே தெரிகிறது தான் இந்த குவார்ட்டர்ஸ். இந்த மேல் தான் குவார்ட்டர்ஸில் ஒருத்தரையும் வந்து பார்க்க வேணான்னு சொல்லிக்கிறேன். நான் வெளியில் போயிட்டு சந்திக்கிறேன். நான் ஒருத்தர் இங்கே டிஸ்டர்ப் பண்ண வராது. எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொந்தமாரோட வீடு இல்லை. இருந்த வீடு வந்து புல்டோசர் அடித்து உடைச்சிட்டேன். அது வந்து கூரையெல்லாம் கலட்டி 90ஆம் ஆண்டு உடைஞ்ச பிறகு அது ஃபுல்லாக தரமாட்டமாக்கிட்டேன். அது பிறகு வீடு ஒன்றும் கட்டுற தேவையும் இருக்கையில் நாடோடி தானே என்னதுக்கு ஒரு வீடு ஒரு கப்பையில் அது இருக்கா கண்டி இருக்கா யாழ்ப்பாணம் வீட்டை கட்டி வச்சு என்ன செய்கிறது எல்லாம் கலட்டி கொண்டு வாங்க வயதில் கட்டையில். ஓகே தேங்க்யூ. நான் லைவுக்கு வாங்க பார்க்கணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன். தம்பி ஒரு லைவுக்கு வாடா படக்கடைன்ட்டு அதில் தான் லைவுக்கு வந்தேன். இதில் ஒரு 10 பேர் 5 பேர் எழுதி கொண்டிருக்கணும். மனநோய் என்று எழுதி கொண்டிருக்கணும். இந்த ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாமே இருந்து கீழே எரியறதுக்கு ஒரு அளவு இருக்கணும்டாப்பா. நீங்கள் எரியறதுக்கு இப்போ என்ன ஜோக் என்றால் கோட்டன் ஒன்று இருக்குது. அதில் சொல்லியிருக்கு கடமை நேரத்தில் வந்து ஃபோன் பாவிக்கலான்ட்டு. இப்போ எல்லா டாக்டர்ஸும் வந்து ஆக்கள் பார்க்கணுமோ இல்லையோ ஓடி போய் இவ பார்த்துருவீங்க. நம்ம என்னத்தை போடுறாலும் இங்களை பற்றி போடுறான்னு அது
அந்த பயம் இருக்கட்டும். நாங்கள் சந்திப்போம். ஒரு ப்ரொஃபஷனலாக கூட ஒரு சில பேர் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த இன்ப்ரொஃபஷனலாக வந்து லைவ் ஆகிறது, பெட்டில் இருந்து லைவ் ஆகிறது சரியில்லைன்னு சொல்லி, அப்படி ப்ரொஃபஷனலாக செய்த அரசியல்வாதிகள்லாம் உள்ள ஆளும் உங்களை ஏமாற்றி இந்த ஆடிக்குள் இன்று ஆடிப்பிறப்பு தினமாகும் அப்படின்னு சொல்லி நொதம் ப்ரொவின்ஸ் டயலாக்ல நான் வந்து அப்படி மொக்கன் இல்லை, எனக்கு ப்ரொஃபஷனலாக இருக்க தெரியும். அது மாதிரி எனக்கு சாதாரணமான மனிதனாக ஒரு சரமுண்டை கட்டி கொண்டு போய் பெனைக்கிலிருந்து பெனங்களில் குடிக்கவும் தெரியும். நான் ஒரு சாதாரண ஆள், நான் கடவுள் இல்லை, எனக்கும் ஆசைகள் இருக்குது, நான் சாதாரண ஆள் நினைக்கிறேன். சந்தோஷம். கதைப்போம், கணக்கு கதைக்கு இருக்குது, கதைப்போம், கதை. தேங்க்யூ ஸோ மச்.